ஹலோ கைஸ். இப்போ பைத்தான் ஊப் சீரியஸில் யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று இதில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ஷேப்னு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, சர்க்கிள்னு ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்குது, ஸ்கொயர்னு ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பேஸ் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருக்கு, அதில் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. ஓகேங்களா? இப்போது என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸை பற்றி என்னென்னு பார்த்துருவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் போல் அது செயல்படணும். அதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கக்கூடாது. சாதாரணமாக அதை டிஃபைன் வேணால் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போது அதை அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்லேருந்து இன்னரிட் பண்ணுற டிரைவ்டு கிளாஸுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை அது யூஸ் பண்ணிக்கும். டிரைவ் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கூட க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது. சரி, சிம்பிளாக சொல்லணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, கூடாது. ஏன்னா அதில் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. இவ்வளோ தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரி, இப்போ அதோடைய எக்ஸாம்பிள் வைஸ் போகும். சரி, இப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி இன்னரிட் பண்ணுறது? அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் ஏபிசின்னு ஒன்று இருக்கும். அதை எப்படி இன்னரிட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட பேஸ் கிளாஸ் அதை எப்படி இன்னரிட் பண்ணணுன்னு. இப்போது நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸாக மாற்ற போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற போகிறோம். இதில் இந்த மாதிரி இந்த ஏபிசியை இன்னரிட் பண்ணிட்டோம்னா இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடும். நல்லா சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் மாடியூலிருந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரியிலேருந்து இந்த மாடியூலை ஏபிசின்றது லைப்ரரி, இது மாடியூல். ஓகேங்களா? இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் அதை இன்னரிட் பண்ணுறோம். எதால்? இந்த கிராஃபிக்கல் ஷேப்புன்ற பேஸ் கிளாஸால். ஸோ இப்போது இது இது ஒரு இன்னரிட்டன்ஸ் கான்செப்ட் தான். ஆனால் இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மெத்தடாக மாறிடுச்சு. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த மெத்தடை எப்படி அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறது? ஒன்றும் இல்லை, இது டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டெக்கரேட்டர் போட்டுட்டு இதை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு போட்டிங்கன்னா இப்போது இந்த மெத்தடு உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக மாறிடும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருந்தா நல்லுன்னு தான் வந்திருக்கும். இப்போ இதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றிட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த சர்க்கிளாலையும் இந்த ஸ்கொயராலையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதோட இம்ப்ளிமெண்டேஷனை இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த பேஸ் கிளாஸை நம்ம இன்னரிட் பண்ண முடியும். நான் இப்போ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இதான். ஸோ இந்த கிளாஸ்லேயும் அதே இம்ப்ளிமெண்டேஷனை நான் கொடுக்க போகிறேன். அதே இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை, அதோடைய ஃபார்முலா படி. ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்து அதை நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போது ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அதோடைய டெஃபினிஷன் அதாவது டிக்ளரேஷன் இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸில் இருக்குது. பேஸ் கிளாஸ்ன்றது இங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டா இந்த பேஸ் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸாக மாறிடும். அதை நம்ம இன்னரிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிளில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நார்மல் கிளாஸாக இருக்கும் போது. இப்போது இது க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ இப்போது சர்க்கிள் கிளாஸுக்கு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். சர்க்கிள் கிளாஸுக்குள்ளே 10ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். அது என்ன ஆகும்னா இந்த ரேடியஸாக போய் உட்காரும். இதுதான் சர்க்கிள் கிளாஸு. அதில் இந்த ரேடியஸாக போய் உட்காரும். அந்த ரேடியஸை இது யூஸ் பண்ணிக்கும். அப்புறம் இந்த கேல் ஏரியா இது இந்த இடத்துல ஆல்ரெடி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கு. அதை எடுத்து இந்த கேல் ஏரியா யூஸ் பண்ணிக்கும். அதாவது இந்த இன்னரிட் பண்ணதுனால அந்த கேல் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் இது என்ன ரிட்டர்ன் பண்ணதுன்னா ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்து அதே தான் ஸ்கொயருக்கும் இந்த ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ணிவிடுவோம். எப்படின்னா இங்கேருந்து
ஒரு வேல்யூ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால இந்த வேல்யூ இந்த ரேடியஸை வச்சு இதை அனுப்பிடுவோம். இந்த இடத்துல சைடு ஸ்கொயரில் சைடு, அதனால் சைடு 12ன்னு இங்கே அனுப்புகிறோம். அந்த 12 இங்கே போகும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கேல் ஏரியாவை கால் பண்ணுறோம். கேல் ஏரியா கால்குலேஷன் ஆகி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம பேஸ் கிளாஸ் இம்போர்ட் பண்ணுது, பேஸ் கிளாஸை நம்மளுடைய டிரைவ்டு கிளாஸு இன்னெரிட் பண்ணுது. அதனால் இந்த பேஸ் கிளாஸுக்கு இப்போது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்ற டெக்கரேட்டர் போட்டு இதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த டிஃபைன் பண்ண இந்த ஃபங்க்ஷனை இப்போது நம்ம இந்த 2 கிளாஸ்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. 2 கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணுறதுனால இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். 2 கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணுறதுனால இந்த 2 கிளாஸுக்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஐம் கோயிங் டு ரன் திஸ் ஃபைல். என்ன வருதுன்னா, என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இது ஏரியா, இது கேல் ஏரியா சர்க்கிள், இது கேல் ஏரியா ஸ்கொயர். நீங்கள் இது புரியலன்னா மெதுவாக பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிவைண்ட் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இப்போது என்னென்னா, இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா, சாதாரணமாக இது 1-2 மெத்தட் இருக்கும்போது இது யூசேஜ் தெரியாது. பல ஆயிரம் மெத்தட் இருக்கும்போது இதோட யூசேஜ் மேசிவாக இருக்கும். அதனால தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.